வெல்கம் டு Global Knowledge Academy திருச்செங்கோல். நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயும் நான் எடுத்திருக்க லெசன் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ரே ஆப்டிக்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த சாப்டர்ஸில் தான் இருக்கும். முக்கியமாக அதில் சைன் கன்வென்ஷன் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அந்த சம்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இன்னைக்கு எடுத்திருக்க கொஷின், it is placed on the principal axis of a concave mirror at a distance of 1.5 f. The image will be at, இப்போ நமக்கு வந்துட்டு கிவன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ எடுத்துக்கிறது என்னங்க, கான்கேவ் மிரர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ எப்போவுமே வந்து ஃபோக்கல் லென்த் வந்துட்டு கான்கேவ் மிரருக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வந்து ஃபார்முலா என்ன, மிரர் ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். 1/f is equal to 1/v plus 1/u. ஓகே, ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது f. ஸோ நம்ம வந்து எப்போவுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது லைட்டோட டைரக்ஷன் இந்த சைட்ல இருக்கு, பட் நம்ம மெஷர் பண்ற டைரக்ஷன் இந்த சைட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதனால தான் மைனஸ் போட்டுக்கிறோம். 1/-f ஈக்குவல் டு நம்ம ஃபைண்ட் பண்ண போறதே 1/v தான் மைனஸ். ஸோ ஏன் மைனஸ் போடுறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டும் என்னதான் இருக்கு, லைட் இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ அதனால நமக்கு இங்க என்ன வரும், மைனஸ் வரும். மைனஸ் 1/1.f. is equal to 1/v. ஸோ இப்போ நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் 1.f the whole square, இங்க 1.5f மைனஸ் fன்னு கிடைக்கும், divided by 1/v. ஸோ 0.5f divided by minus 1.f the whole square is equal to 1/v. so இந்த ஸ்கொயரும் இந்த எஃப்பும் நமக்கு கேன்சல் ஆயிட்டு நமக்கு கிடைக்கிறது மட்டும் என்னங்க, 0.5 divided by 1.5 minus equal to 1/v இருக்கும். ஸோ இது நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், 1/-3 is equal to 1/v. the answer is -3. ஸோ இங்கே வந்து ஒரு எஃப் தான் கேன்சல் ஆயிருக்கும், இன்னொரு எஃப் இருக்கும். ஸோ அதனால 1.5f minus 3f. ஸோ v is equal to -3f. The answer is D. Next question is, if a critical angle for a total internal reflection form a medium to vacuum is 45 degree, then velocity of a light in the medium is. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. இது எந்த மீடியம்ல இருந்து எந்த மீடியம்க்கு டிராவல் ஆகுங்கிறத ரிசல்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ என்னன்னா ஃபைண்ட் பண்ணணும், வெலாசிட்டி ஆஃப் த லைட் ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்னெல்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். μ1 sin theta c is equal to μ2 sin 90 degree. ஸோ μ1 sin theta c என்ன சொல்லியிருக்காங்க, 45 டிகிரி. μ2 வந்து என்னவா மாறிடுது உங்களுக்கு, வேக்யூம். ஸோ வேக்யூம் வந்து என்னவா, ஆல்ரெடி ஏர் தானே, அப்போ உங்களுக்கு இங்க 1 ஆயிடும். sin 90 டிகிரியும் 1 ஆயிடும். ஸோ அப்போ μ1 is equal to sin 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்ப்போம். எஸ், 1/√2. then μ1 is equal to √2. இப்போ நம்ம μ1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். மியூங்கிறது என்ன, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா நத்திங் பட் லைட் டிராவல் இன் வேக்யூம் டிவைடட் பை லைட் டிராவல் இன் speed of, ஓகேங்களா, speed of light travel in a vacuum divided by speed of light travel in a medium. இப்போ நமக்கு என்ன தேவை, மீடியம்ல எவ்வளவு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு v தான் வேணும். ஸோ v equal to c/μ. c ஓட வேல்யூ என்ன, 3 into 10⁸ divided by mu ஓட வேல்யூ என்ன, √2. the answer is
ஏ. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. கொஸ்டின்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். பட் நீங்க எக்ஸாம் ஹால்ல இப்படி போட்டுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா டைம் பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இந்த 1/√2லாம் நீங்க வந்து மைண்ட்ல டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். μ1 = √2 அப்படிங்கறது நீங்க கொஸ்டின்ஸை படிக்கும் போதே உங்க மைண்ட்ல வந்துடணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியா உங்களோட கால்குலேஷன்ஸை முடிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸும் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்களால நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அகாடமியில ஃப்ரீ ஆன்லைன் நீட் கிராஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாக் டெஸ்ட்டுமே போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அகாடமியில வெல் ஆர்கனைஸ்டு அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்ஸ் அவைலபிளா இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.